ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் பின் ரொம்ப மாதம் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ போட்டு. எஸ், இன்றைக்கி வந்து ஒரு லக்ஸரி காரில் தான் நம்ம இருக்கோம் ஆஃப்டர் அ லாங் டைம். எஸ், ஆக்சுவலி நம்ம ஒரு போர்ஷே காரில் தான் இருக்கும். அண்ட் ஈவன் இந்த கார் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான். அவர் தான் ஆக்சுவலி வீடியோ கொஞ்சம் ஆங்கெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காரு, அதனால் அவர் வீடியோவில் இப்போதைக்கு வரல. ஸோ ஃபைன். ஸோ இப்போ நம்ம போர்ஷேயில் வந்து இந்த கார் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடுலேயே ஃபஸ்ட் யூனிட் இப்போ நம்ம ஓடிட்டு இருக்க கார். ஆக்சுவலி இந்த வேரியண்ட் தான் அவங்க எடுத்த பேஸ் மாடல் ஆஃப் எலக்ட்ரிக் தான், ஸ்டார்டிங் ஆஃப் மெக்கான் தான். அண்ட் இந்த காரோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 1 crore 45 lakhs சம்திங் வருது. அண்ட் ஈவன் உங்களுக்கு இந்த காரில் வந்து ஆட்-ஆன்ஸ் தாங்க மெயினே உங்களுக்கு இந்த வண்டியில். இப்போ நீங்கள் ஒரு காரை பேஸ் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்-ஆன்ஸ் தான் உங்களுக்கு ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அண்ட் ஈவன் என்னென்னா இந்த ஃபுல் ஈவின்றதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் ஆல்ரெடி போர்ஷேனாவே ஒன்றுமே நம்ம சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் ஒரு போர்ஷேயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது. அண்ட் இது ஈவி வேறு இன்னும் பயங்கரமாக இருக்கும், டார்க்கு அண்ட் அந்த பவரு இது எல்லாமே. அண்ட் எஸ், ஸோ இந்த வண்டியோட டிரைவிங் கம்ஃபர்ட்டு அண்ட் இது கொடுத்துருக்க மோட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ஈவன் இந்த வண்டியில் உங்களுக்கு எப்படி சொல்ல சஸ்பென்ஷன் எல்லாமே பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, ஏர் சஸ்பென்ஷனால். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸி டு மேனுவர் மாதிரி தான், ஈஸி டு டிரைவ் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஆனால் பிக்கப்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியோட பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து அரௌண்டு 100 kW சம்திங் பேட்டரி. அண்ட் இதில் இந்த வண்டிக்கு வந்து சார்ஜிங் சப்போர்ட்டுமே பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வந்து 270 kW பவரில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இந்த காரில் உங்களுக்கு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தின் ஒரு 30 minutesலேயே உங்களுக்கு 0 to 80% ஆகிற மாதிரியும் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அஃப்கோர்ஸ் இருக்கலாம், ஏன்னா இந்த வண்டிக்கு கொடுத்தே ஆகணும். அண்ட் ஈவன் இந்த வண்டியோட ஈவி ரேஞ்ச் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 625 kilometers ரேஞ்ச் அரௌண்ட் கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 580 or அரௌண்ட் 600 கூட போகும். ஏன்னா 680 25 ஒரு 30 கிட்ட கூட நம்ம மைனஸ் பண்ணாலுமே 600 சம்திங் ஓட்டலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் ஈவன் ஃப்ரண்ட் லுக்கும் சரி, பேக் லுக்கும் சரி, ஓவரால் சைடு லுக்கெலாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அண்ட் ஈவன் இந்த வண்டியோட அலாய்வில் வந்து ஒரு ரிம்லெஸ் அலாய்வில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா சூப்பராக தெரியுது. அண்ட் ஈவன் இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்-ஆன்ஸ்ன்றதுனால ஒரு சில இதெல்லாமே பயங்கரமாக உங்களுக்கு தெரியலாம். அண்ட் ஈவன் ஆக்சுவலி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் கூட உங்களுக்கு ஆட்-ஆன்ஸ் தாங்க. இதில் நீங்கள் நார்மலாக பேஸ் ஒரு வண்டி மாதிரி இப்போது பேஸ் வண்டி வந்து ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 1 crore 29 lakhs சம்திங் வருது எக்ஸ்ஷோரூமோட. சென்னை தான் நான் சொல்கிறது ப்ரைஸு. எஸ், ஸோ அந்த ப்ரைஸில் வந்து இப்போ நீங்கள் ஆட்-ஆன்ஸ் தான் எல்லாமே. ஏர் சஸ்பென்ஷன் கூட உங்களுக்கு வேணும், இந்த ஃபீச்சர்லாம் வேணும், இல்லைனா உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு அந்த பார்க் அசிஸ்ட்டு அண்டு வேறு வென்டிலேட்டர் சீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு எல்லா ஃபீச்சர்ஸுமே அவங்க ஆட்-ஆன்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஈவன் எப்படி சொல்ல என்ன தான் ஒரு இப்போ நம்ம எப்படியோ ஒரு 1.5 கோடி கொடுத்து கார் வாங்குறோன்னா யோசிக்கவே தேவையில்ல, ஆட்-ஆன்ஸ் பயங்கரமாக பண்ணலாம். ஸோ இந்த வண்டிக்கு மட்டுமே ஆட்-ஆன்ஸ் வந்து ஒரு அரௌண்டு 18 lakhs 17 to 18 lakhs வரைக்கும் போட்டிருக்காங்க. இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவே வந்து கம்மி தான் ஆக்சுவலி. அந்த இதோட வந்து இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஆப்ஷன்ஸோட. ஃபைன். ஸோ நீங்கள் ஒரு போர்ஷேக்கர் கார் வாங்கினீங்கன்னா பெட்டர். நீங்கள் உங்கள் கஸ்டமைசேஷன் அண்ட் உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் உங்களுக்கு இந்த கார்லேயே வந்து எப்படி சொல்கிறாங்க, இந்த ஆட்-ஆன்ஸே நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுதான் மெயினாக ஆக்சுவலி இந்த வண்டின்னு சொல்ல போனேன். ஏன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஏன்னா ஒருத்தர் ஃபேமிலிக்கு ஒன்று செட் ஆகும், ஒரு செட் ஆகாது ஃபீச்சர். ஸோ வேணுன்ற ஆப்ஷனை நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி உங்கள் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஈவன் இதுலேயே உங்களுக்கு மசாஜ் சீட்டர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க. ஸோ நிறையா இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்-ஆன்ஸ் மாதிரி தான் அது உங்களுக்கு வரும். அண்ட் வண்டியோட இப்போ நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலி. இந்த எப்படி சொல்ல கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலு அண்ட் அந்த பிக்கப்பு பிரகாசமாக இருக்குது. அண்ட் ஹேண்ட்லிங்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஈவன் இதிலே உங்களுக்கு ரோட் மோடும் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் மோடும் கொடுத்துருக்காங்க. ரோட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நாம ஆஃப் ரோடிங் மோட் ஆல்சோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா ஏர் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் மேலே தூக்கும். அண்ட் ஈவன் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து 185 mm இருக்குது நார்மல் மோடில். ஸோ ஆஃப் ரோடிங் மோடில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 230 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது, ஒரு நல்ல இதுன்னே நான் சொல்லுவேன்.
அண்ட் ஈவன் இந்த வண்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட் மோடு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நார்மலே கிடையாது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் கூட சொல்ல முடியும். வண்டியை நல்லா லோ பண்ணிடும் ஃபுல்லாகவே, ஏன்னா ஆஸ் சஸ்பென்ஷன், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்கோட இது, அதுக்கேற்ற மாதிரி அது ஜட்ஜ் பண்ணி பண்ணும். அண்ட் ஈவன் அந்த இதில் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாய்லர் வந்து பின்னாடி ஓப்பன் ஆகிடும். நான் அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அந்த கிளிப்பு. ஸோ சூப்பராக இருக்குது அந்த இதெல்லாமே பார்க்குறப்போ. ஸோ இன்னும் அவுட்டரில் பார்க்குறப்போ பயங்கரமாக இருக்கும். அண்ட் ஈவன் இந்த வண்டியோட கலருமே வந்து ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் தான் சொல்ல முடியும். ஜென்ரலாக பிளாக்கு ஒயிட்டுன்னு இருக்கும். ஸோ இது வந்து இந்த வண்டியோட கலர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் க்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதுவும் கஸ்டமைசேஷன் தான், நீங்கள் வேணுன்றதை வந்து கொடுத்துக்கலாம். எஸ், இப்போ நான் வந்து ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மல் மோடில் தான் எல்லாமே நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நார்மல் மோடுக்கே பயங்கரமாக இருக்குது நம்ம ஊர் கண்டிஷனுக்குலாம். எஸ், நீங்கள் சிட்டியில் எல்லாம் ஜாலியாக இதை ஓட்டிகிட்டு போகலாம். அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் போர்ஷே ஜெர்மன் கார் என்னெல்லாம் கொடுத்துருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அவனோட கம்ஃபர்ட்டு, அவனோட டிரைவிங் ஸ்டைலு, அதுதான் ஃபஸ்ட்டு அவங்களோட இது. தென் தான் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஜெர்மனோட கார் பொறுத்து எனக்கு தெரிஞ்சு. எஸ், ஈவன் இதில் வந்து உங்களுக்கு இன்ஜின் சவுண்டு கேட்கணுன்னா கூட அது கூட தனியாக ஒரு ஆடன்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுமா. ஆனால் இவங்க ஆட் பண்ணல, பட் ஸ்டில் அதுக்கு ஆடன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் போட்டு உங்கள் டேஸ்ட்டு தாங்க, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக் இன் போர்ஷே. உங்கள் சாய்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் சாய்ஸ். ஏன்னா நீங்கள் காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஓகே, நல்லா இருக்குது, நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் தென் இதுலேயே உங்களுக்கு டோல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஆல்சோ வந்துடுது. ஈவன் ரியர் பேசஞ்சர்ஸ்க்குமே டோல் ஜோன் வருது. நீங்கள் வேணுன்ற டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், வேணுன்ற ஃபேன் ஸ்பீட் வச்சுக்கலாம் ஒரு வெண்ட்டுக்குமே. ஸோ அதுக்கேற்ற இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் இன்டீரியர் வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஆசம்னே சொல்ல முடியும். அப்படி இருக்குது. பிளாக்குன்றது கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக்ல ஃபுல் அண்ட் ஃபுல். அண்ட் ஈவன் லெதர் ஃபினிஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, ஸ்டேரிங்கு, டேஷ்போர்ட் மேலே. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து உங்களுக்கு வேறு மெட்டீரியல் ஆஃப் இன்டீரியர் கொடுப்பாங்க. அண்ட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் ஒரு ஆடான்ஸ் தான். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதாங்க, நிறையா ஆடான்ஸ் தான். நீங்கள் அதை வந்து ஈவன் உங்களுக்கு நிறைய இன்னுமே தெரிஞ்சுக்கணுன்னா பெட்டர் நீங்கள் போர்ஷே வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்க என்னென்ன இருக்குன்றதை சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். இது A to Z அவங்க எல்லாமே வச்சுருவாங்க ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆடம்ஸில். அண்ட் இந்த வண்டியில் அஃப்கோர்ஸாகவே உங்களுக்கு ஏர் பேக்ஸ் மினிமம் 8 இருக்குது. அண்ட் அதுவுமே ஆடம்ஸ் தான் நினைக்கிறேன், பார்த்தேன். பின்னாடி ஆடம்ஸ் பின்னாடி வந்து ஓகே, அதுதான். அண்ட் ஈவன் எப்படி ஓவரால் பாடியே செம்ம ஸ்ட்ராங். ஸோ இது இல்லாமல் ஏர் பேக்கும் செம்ம சேஃப்டியாக இருக்குது வண்டி. ஆனால் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஸ்பீடு பயங்கரமாக போகிறதுனால. அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீடுமே வந்து அரௌண்ட் 220 km/h ஸ்பீடில் கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் 0 to 100 அரௌண்ட் 5.7 செகண்ட்ஸுமே கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 220 ஸ்பீடு வந்து இந்த போர்ஷேயோட பேஸ் மாடல் ஆஃப் மெக்கான் EVக்கு தான். ஸோ முடிஞ்சால் நான் உங்களுக்கு அது வேணால் நான் தனியாக கிளிப் எடுத்து போடுறேன் வீடியோவுக்கு. லைக் எப்படி சொல்ல, ஒரு டிரைவிங் நல்ல ஒரு லாங் டிரைவ் மாதிரி சும்மா இங்கே போயிட்டு ஒரு வண்டி எப்படி பர்ஃபார்ம் வந்து ஒரு ஹை ஸ்பீடில் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டியோட பேஸ் மெக்கான் EVலே வந்து பார்க்கிங் சென்சார், 360 டிகிரி கேமராக்கு எல்லாம் சென்சார்ஸ் எல்லாமே வந்துடும். கேமரா வந்து நீங்கள் ஆட்-ஆன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அது வேணுன்றா. பட் ஸ்டில் ரிவர்ஸ் கேமரா, சைடு சென்சார்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் எந்த குறையுமே அவங்க வைக்கல, சென்சார் வைஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது தான் அந்த கேமரா, லைக் 360 டிகிரி கேமரா, மசாஜ் சீட்ரு, அந்த இது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எஸ், இப்போ நம்ம நிறுத்திட்டோம். இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கிறது வந்து ஜஸ்ட்டு பார்க்கிங் பிரேக் தான். நான் காட்டுறேன், இதுதான் இந்த வண்டியோட கியர் செலக்டரே. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு நார்மல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கீழே தள்ளனா ட்ரைவ். எஸ், ஆட்டோமேட்டிக்காக ஈவன் ஹேண்ட் பிரேக் ஆல்சோ ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் அப்படியே இந்த வண்டியோட இன்டீரியர் காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு டச் ஸ்க்ரீனாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஈவன் உங்களுக்கு பேசஞ்சர் டிஸ்பிளே ஆல்சோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் ஆட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். தட் இஸ் யுவர் வேஸ்ட். ஓகே, ஃபைன். ஈவன் இந்த ஹோம் பேஜ்லேயும் இந்த பார்க் அசிஸ்டன்றது ஓடிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் குயிக் ஆக்சஸில் இப்போ யாராவது பக்கத்தில் வந்தாலுமே சென்சார் டக்குன்னு அடிக்கும். ஓகே, ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ரிவர்ஸ் போட்டு காட்டினா இதுதான் இந்த வண்டியோட கேமரா குவாலிட்டி. நல்லாயிருக்கு, ஆக்சுவலி நல்லா கிளியராகவே இருக்குது. ஸோ இந்த இடத்துலேயே வந்து உங்களுக்கு பார்க் அசிஸ்ட்கான எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். அண்ட் செம்ம சென்சிட்டிவாக இருக்குன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் மீட்டர்ஸ் தள்ளி வந்தாவே அது கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் கிட்டலாம் வந்தால் பயங்கரமாக நமக்கு எப்படி சொல்ல அலர்ட் பண்ணுது. ஸோ ஈஸி டு டிரைவாக தான் இருக்குது. அதுவுமே நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். இது இங்கே அந்த சென்சார்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ ரிவர்ஸ் கேமராவில் இருக்கனால இது காட்டும். இல்லை உங்களுக்கு அந்த நார்மல் அந்த ஹோம் பேஜில் காட்டின மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபைன். ஓகே, இப்போ நான் அப்படியே பார்க் பிரேக் போடுறேன். ஸோ இதுதான் அந்த ஜஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் ஹேண்ட் பிரேக் விழுந்து. இப்போ நான் பிரேக்லேருந்து கால் எடுத்துகிறேன். ஃபைன். அண்ட் தென் இந்த வண்டியோட ஸ்டேரிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் பயங்கரமாக இருக்குல்ல. எஸ், எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் இந்த போர்ஷேயோட ஸ்டேரிங்கோட டிசைன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கார்லையுமே அவங்க இப்படி தான் கொடுப்பாங்க. அண்ட் இதோட வண்டியோட லோகோ வேறு லெவலில் இருக்குது.
அஃப்கோர்ஸ் ஜெர்மனோட இது பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஃபோனுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குங்க, தனியாக கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் நம்ம ஊரில் காரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜென்ரலாக லைக் எப்படி ஒரு இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ராப்பராக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் டிரைவிங் மோடுமே செலக்ட் சுவிட்ச் ரொட்டேட்டரில் கொடுத்துருக்காங்க, அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஆஃப் ரோட், நார்மல், ஆஃப் ரோட், ஓகே. அண்ட் ஈவன் இந்த மோட்ஸ் ஏற்ற மாதிரியே உங்களுக்கு இன்டீரியர் லைட்ஸ் ஆல்சோ உங்களுக்கு மாறும். இந்த பாருங்கள், இப்போ நான் வந்து ஸ்போர்ட்டில் வச்சுருக்கேன். ஈவன் இந்த ஆம்பியன்ட் கலர்ஸுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் உள்ளே போய் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் கலர்ஸ் எல்லாமே. எஸ், ஈவன் இப்போ நான் நார்மல் போடுறதுனால இந்த கலர், அண்ட் ஆஃப் ரோடிங் போட்டால் இந்த ஒரு தீமில். ஸோ நல்லாயிருக்கு. ஈவன் ஸ்பீடு போனால் கூடமே உங்களுக்கு ஆக்சுவலி அந்த கலரோட இது எல்லாமே மாறும். ஸோ அதுவும் டிபெண்ட்ஸ் ஆன் டிரைவிங். ஓகே. அண்ட் இங்கே வந்து ஹெட்லைட்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆட்டோ ஹெட் லேம்ப்ஸ் தான் உங்களுக்கு இந்த வண்டியில் வரும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிட்சஸ் எல்லாமே இருக்குது, ஃபைன். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வைப்பருக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ இட்ஸ் ஆடான்ஸ். ஸோ இது வரைக்குமே அரௌண்ட் 17 lakhs வந்திருக்குன்னா அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள், இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்க்குன்னு அவங்க வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டாப்க்கான சுவிட்சஸ் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணால் ஓகே, இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. அண்ட் அந்த அனிமேஷன் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியோட ஸ்பீடோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ எதனா ஒரு சைஸ் செலக்ட் பண்ணிட்டு, எஸ், இங்கே வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம், இங்கே வந்து ஸ்பீட் லிமிட் இப்போ ஈவன் டிடெக்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம ஊர் ஸ்பீட் லிமிட்டை வச்சு அது காட்டும் இங்கே ஒரு வார்னிங் மாதிரி. ஸோ இந்த ஸ்பீடில் தான் போகணுன்ற மாதிரி, ஃபைன், ஓகே. இது ஒரு ஃபீச்சர். அண்ட் இந்த பக்கம் வந்து ஓகே. அண்ட் இங்கே வந்து நீங்கள் சாங் செலெக்ஷன்ஸ் அண்ட் வண்டியோட பேட்டரியோட வோல்ட்டு எல்லாமே இது பார்த்துக்கலாம், டேட்டு எல்லாமே காட்டுது உங்களுக்கு வேறு. அண்ட் வண்டியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே, டிரைவிங்கோட இது. அண்ட் நேவிகேஷன் ஆல்சோ நீங்கள் வேணும்னா இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், நல்ல ஃபீச்சராக தான் இருக்குது. அண்ட் ஸ்பீடோமீட்டர் ஆல்சோ நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாங்க, ஃபுல் மேப்போட வேணும்னாலும் இப்படியும் இருக்குது. வேறு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் ஃபுல்லாக. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெட்லைட்கான சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃபைன். அண்ட் அப்படியே நம்ம டிரைவர் டோரோட இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோக்கான சுவிட்சஸ் யூஷுவல் காரில் இருக்கிற மாதிரி, ஓகே. அண்ட் இந்த பக்கமே ஈவன் இந்த வண்டியில் வந்து ஈவின்றதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் திறந்தா கூட உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு பூத் ஸ்பேஸ் மாதிரி ஒரு அரௌண்ட் 85 liters பூத் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியுது, பார்ப்போம் அது எப்படி இருக்குன்றது கூட. ஸோ ஈவன் இது பின்னாடிக்கான ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்சு, பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் ஈவன் சைட் மிரர் கண்ட்ரோல் பண்ணக்கான சுவிட்சஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங்கான சுவிட்ச். அண்ட் ஈவன் டிரைவர் யாராவது எடுக்கிறாருனா கூட நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி மெமரி சீட் ஃபங்க்ஷன் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் ஏற்ற மாதிரி ஓட்டிக்கலாம். லைக் ஒன்று நீங்கள் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஃபங்க்ஷன் லைக் 2 அந்த மாதிரி வச்சுக்கலாம், 1 டிரைவர் அந்த மாதிரி உங்களுக்கு இதுதான். ஸோ டோரோட ஹேண்டில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஈவன் ஃபார் பேசஞ்சர் சீட்டுக்காக, கோ பேசஞ்சர் சீட்டுக்கு ஆல்சோ உங்களுக்கு அதே ஆப்ஷன் வந்துடும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ்க்கான இது இல்லாமல் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஆப்டிக்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பண்ணாவே அது உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பார்க்க டச் மாதிரியும் இருக்குது, பட் நல்லாயிருக்கு. இது ஒரு நல்ல ஃபீச்சராக எனக்கு தெரியுது. அண்ட் இதில் உங்களுக்கு ஆட்டோ ஏசி, வெண்டிலேட்டர் சீட்ஸ் அண்ட் ஈட்டிங் சீட்ஸு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் இதை ப்ரெஸ் பண்ணி அதான் பாஸ் அண்ட் ப்ளே பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே உங்களுக்கு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆடம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ ஆக்சிலேட்டர் நல்ல ஒரு ரேஸ் கார் இருக்கிற ஃபீல் அந்த ஒரு தெரியுது நமக்கு. அண்ட் அப்படியே மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் இன்டீரியர் லைட்ஸ்க்கான சுவிட்சஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் அந்த இன்டீரியர் லைட்டுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணாது வச்சாலே போதும், கையை ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃப் ஆகிற மாதிரி சென்சார் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் அப்படியே இந்த வண்டியோட க்ளோவ் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக ஓப்பன் ஆகல, ஒரு நல்ல டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ வேணுன்ற ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் போஸ் ஸ்பீக்கர்ஸ் ஆக்சுவலி இந்த வண்டியில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஈவன் சப்வூஃபர் ஆல்சோ உங்களுக்கு ஆடான்ஸில் வந்துடும் இந்த வண்டிக்கு. ஸோ சூப்பராக இருக்குது ஓவராலாக. இந்த வண்டியோட சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் ஈவன் இங்கே உங்களுக்கு மெக்கானோட ஸ்கஃப் பிளேட்டும் இருக்குது. அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்கோட சீட் அண்ட் மெமரி ஃபங்க்ஷனுக்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த வண்டியோட லெதர் சீட்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியும், சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் ஓப்பன் பண்ண இந்த பீடிங் எல்லாமே ஆக்சுவலி தெரியல, பார்த்தீங்களா, வெறும் கிளாஸ் மட்டும் இருக்குது, நல்லாயிருக்கு. அண்ட் இதுதான் இந்த வண்டியோட சைட் மிரர். ஆக்சுவலி உங்களுக்கு ஃபுல் எல்இடி இண்டிகேட்டர்ஸோட உங்களுக்கு வந்துடும். அண்ட் ரியர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, யூஷுவல் காரில் இருக்கிற மாதிரி தான். 2 AC வென்ஸ் வந்துடும், போஸ் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஈவன் உங்களுக்கு பின்னாடி சன்ஷேடுமே கொடுத்துருப்பாங்க. இதுவுமே எலக்ட்ரானிக் தான், இந்த சுவிட்ச் வச்சே நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காரில் உங்களுக்கு ஆட்டோ லாக் அண்ட் அன்லாக் சென்சார், ரெக்கோ சென்சாரோடய கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் கீ வச்சுமே ஓப்பன் பண்ணிக்கலாம், ரெக்கோ சென்சார் வச்சும் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
கீ பார்க்கும்போது செம்ம குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் அப்படியே இந்த வண்டியோட பேக் லுக் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம் போலே தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம இந்த வண்டியோட பூட் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டிக்கு வந்து எலக்ட்ரானிக் டெயில்கேட் கொடுத்துருக்காங்க, விச் ஆட்டோ ஓப்பன் அண்ட் க்ளோஸும் ஆகிடும். அண்ட் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் வந்து அரௌண்ட் 540 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் இந்த பட்டன்ஸ் இருக்குது பார்த்துக்கிங்களா, இது வந்து நீங்கள் ஏர் சஸ்பென்ஷன்றதுனால நீங்கள் வேணால் வண்டியை டவுன் பண்ணிக்கலாம். லைக் உட்காரணும் ஆர் கேம்பிங் எதனா பண்ணணுனாலுமே நீங்கள் அதை சூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நல்ல ஃபீச்சராக இருக்குது. ஈவன் க்ளோஸ் பண்ணுறதுக்குமே நீங்கள் ஜஸ்ட் அதை பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டெயில்கேட் க்ளோஸும் ஆகிடும். ஈவன் நீங்கள் ஃபுட் கெஸ்ட்டை வச்சுமே நீங்கள் இந்த பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவன் கீ வச்சு ஆல்சோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஈவன் ஃப்ரண்ட் பூட்டுக்குமே அதே ஆப்ஷன் தான். ஸோ அப்படியே இந்த வண்டியோட சார்ஜிங் போர்ட்ஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே கொடுத்துருப்பாங்க. லைக் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட்லேயுமே இருக்கும். ஓகே, இது ஒரு நல்ல ஃபீச்சராக தான் இருக்குது. ஈவன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பிளாக்காக எதனா இருந்தாலுமே நம்ம டக்குன்னு ரைட் ஹேண்ட் சைடுமே போடலாம். ஈவன் இந்த வண்டியில் வந்து ஆல்ரெடி சொன்னதாங்க ஏசி அண்ட் டிசி சார்ஜர் சப்போர்ட்டோடையுமே இருக்குது. அண்ட் டிசி சார்ஜர் இருக்குல்லே ஃபாஸ்டஸ்டானது. லைக் எப்படி சொல்ல, வோல்டேஜ் வந்து அதிகமான வோல்டேஜ் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது இந்த வண்டிக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 டேப் பண்ணாலே போதும், அந்த சார்ஜிங் போர்ட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் கீ கையில் வச்சிட்ருக்கும் போது. எஸ், நம்ம ஆல்மோஸ்ட் இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். எஸ், எனக்கு தெரியும் இந்த வீடியோவே வந்து ரொம்ப மாதம் கழிச்சு வருதுன்னு. ஸோ சாரி ஃபார் தட். எனக்கு இப்போ தான் டைமும் கிடச்சிருக்கு. ஸோ நான் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் திருப்பி நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். அண்ட் திருப்பி நம்ம இந்த போர்ஷே மெக்கான் ஈவியோட தான் பார்ட் 2 வீடியோ நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ கீப் ஆன் ஃபாலோவிங். எஸ், என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா டே வித் போர்ஷ் மாதிரி லைக் சின்ன லாங் ட்ரைவ் எங்கன்னா போயிட்டு வரலாம். லைக் அந்த வண்டியோட 0 to 100 ஸ்பீட் டெஸ்ட்டு அண்ட் இப்போ லாங் ட்ரைவோட கம்ஃபர்ட்டு. ஸோ ஷார்ட்டாக அதுக்கு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு நாளில் போர்ஷே எப்படி இருக்குன்றது கூட தான். அண்ட் இந்த கார் எனக்கு ரிவ்யூக்கு கிடச்சது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு லக்கா என்னன்னு தெரியல. அண்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட் நிக்கில். எஸ், இது அவரோட கார் தான். அவன் தான் எனக்கு ரிவ்யூக்கு கொடுத்தான். ஸோ பிக் தேங்க்ஸ் அவனுக்கு. அண்ட் அவனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், நான் அவனை காட்டுறேன், அவங்கள இன்ட்ரோ பண்ணுறேன். அண்ட் ஈவன் நம்ம ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு காமெண்ட் டிவி வீடியோ போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அண்ட் அந்த காமெண்ட்டுமே இவனோட கார் தான். ஸோ அதுக்கும் நான் பிக் தேங்க்ஸ் இப்போ சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஓவரால் இந்த வண்டியோட எப்படி சொல்ல, ஒரு 1.5 கோடி ரூபாய் காருங்க. ஒரு குறையுமே சொல்ல முடியாது. எஸ், அஃப்கோர்ஸ் சொல்லவே முடியாது. ஸோ சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கு எல்லாமே. அண்ட் ஈவன் இதுலேயே உங்களுக்கு 4S டர்போ அண்டு 4S அண்ட் 4S வெறும் டர்போன்னுமே ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கும் மேலே ஸ்பீடு, சார்ஜிங் ரேஞ்ச் எல்லாமே போகிற மாதிரி. அண்ட் ரேட்டுமே அது அதிகம். ஓகே, ஸோ ஓவரால் இந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மோர் வீடியோஸ் ஆர் ஆன் தி வே. சீக்கிரமாகவே நான் உங்களை பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.